ஆஞ்சநேய சுவாமி சூரியனை பழம் என்று நினைத்து விழுங்கச் சென்றதாக புராணங்கள் சொல்கின்றனவே, இது எப்படி சாத்தியம்? இதற்கு பின்னால் ஏதாவது தத்துவம் என்பது இருக்கிறதா என்கின்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆஞ்சநேய சுவாமி சூரியனை பழம் என்று நினைத்து விழுங்கச் சென்றார் அப்படின்னு சொன்னால் இதற்கு பின்னால் என்ன ஒரு தத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் முயற்சி திருவினை ஆக்கும் என்கின்ற அந்த தத்துவம்தான். முயற்சி திருவினை ஆக்கும், இதை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எந்த புராணம் இதை பற்றி பேசுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வால்மீகி ராமாயணம் தெளிவாகவே சொல்கிறது. ஹனுமனினுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த வால்மீகி ராமாயணத்திலே தெள்ள தெளிவாக இது பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. அதாவது ஆஞ்சநேய சுவாமியினுடைய அம்மா அஞ்சனாதேவி இருந்தா இல்லையா, அஞ்சனாதேவி என்ன சொன்னாலும் உனக்கு பசிச்சான்னு இந்த பழங்களை பறித்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது, அது கூட எப்போ சின்ன குரங்காக இருக்கும் பொழுது, ஒரு குட்டி குரங்காக இருக்கும் பொழுது, ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஒரு இளம் வயதிலே அவருக்கு சொல்லும் பொழுது பழம்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டாராம். செக்கச்சவேல் இருக்கும், பழம்னா நல்லா பழுத்து போய் நல்லா சிகப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே இவர் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு காலைல எழுந்து பார்க்கும்பொழுது சூரியனை நல்லா சிகப்பாக பார்த்த உடனே ஆகா இது மிகப்பெரிய பழமாக இருக்கிறது, இதனை பறித்து நாம் சாப்பிட்டோம்னா நமக்கு பசி இருக்காது அப்படின்னு சொல்லி பறந்து சென்றாராம். அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் இறை சக்தி பெற்றவர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது சிவ அம்சம், சிவனினுடைய மொத்த அம்சமும் தாங்கியவர் தான் ஆஞ்சநேய சுவாமின்னு, அவருடைய பலம் அவருக்கே தெரியாது என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது அந்த விஷயத்தை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச உடனே அவர் பறந்து செல்கிறார். அப்படி பறந்து போகும் பொழுது அன்றைய தினமானது ஒரு கிரகண காலமாகவும் அமைந்திருந்ததாம். அதாவது ராகுவும் விழுங்கிறதுக்காக போறாராம், ஆஞ்சநேய சுவாமியும் வேகமாக விழுங்கிறதுக்காக போறாராம். இந்த ராகுவே பயந்து போய் என்னடா நம்மளை விட வேகமாக இவர் விழுங்கிறதுக்கு போறாரு, இது யாருன்னு தெரியலேன்னு சொல்லி ராகுவே ஸ்டன் ஆயிட்டாராம். இதை நம்ம மகாபெரிவாவே ஒரு கதையில் சொல்லியிருப்பா, அந்த கதையை நாம் பிறகு பார்க்கலாம். இப்படி அந்த ஆஞ்சநேய சுவாமி விழுங்க செல்லும் பொழுது சூரியனே இது என்னடா நம்மளை பார்த்து ஒரு குரங்கு வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடினானாம். ஆனால் இவர் வருகின்ற வேகத்தை பார்த்து சூரியனே பயந்து போய் இந்திரனிடம் சரணடைந்தான்னு சொல்றான். உடனே இந்திரன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய வஜ்ராயுதத்தை அந்த குரங்கின் மீது செலுத்தி, அதாவது அவருடைய வாய் அந்த தாடை பகுதின்னு சொல்றா இல்லையா, அதுல போய் அது குத்திடுதாம். இப்படி குத்தி அது அடிபட்டு அவர் மயங்கி கீழே விழுந்து விடுகிறார் ஆஞ்சநேய சுவாமிங்கிறார். இதனால் கோபமுற்ற அந்த வாயு பகவான் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, ஏன்னா வாயு புத்திரன் இல்லையா, தன்னுடைய குமாரனை இப்படி அடிபட்டு வீழ்த்தி விட்டார்களேன்னு சொல்லி வாயு எந்த வேலையும் பார்க்காம ஆஞ்சநேய சுவாமி போய் அந்த மடியில் வச்சுட்டு உட்காந்துட்டாராம் பேசாம. வாயுவினுடைய இயக்கம் இல்லாததால் இந்த பூ உலகம் மட்டுமல்ல 17 லோகங்களுமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சா. என்ன பண்றதுன்னு தெரியல என்னும் பொழுது வாயு என்னுடைய குமாரனை இப்படி வீழ்த்தி விட்டீர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மா உட்பட எல்லோருமே ஆஞ்சநேய சுவாமிக்கு வரங்களை தந்தார்களாம். இவன் என்றும் சிரஞ்சீவியாக இருப்பார் என்கின்ற வரம், அதுபோல எந்த இடத்திலும் இவனால் செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வரம், அதுபோக புத்தி கூர்மை, அதுபோக சூரியனே என்ன பண்ணாராம், இவருக்கு நானே போதிக்கிறேன், கல்வி போதிக்கிறேன், எனக்கு தெரிந்த அத்தனை வேதங்களையும் நான் இவனுக்கு கற்றுத்தருகிறேன் அப்படின்னு சொல்லி சூரியனும் முன்னால் நின்னாராம். இப்படி உடல் பலம், புத்திர் பலம், மனோபலம், இது போக இந்த சிரஞ்சீவி தன்மை அத்தனையும் ஆஞ்சநேய சுவாமி பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அந்த வரலாறானது நமக்கு சொல்கிறது. அதாவது இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் பாசிபிள் தானா அப்படிங்கிறத விட அவருடைய முயற்சி, ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும் அந்த சூரியனை எட்டி பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோடு அவர் பயணித்தார் அல்லவா, அதன் பயனாகத்தானே இத்தனை பலன்களையும் பெற்றுக்கொண்டார். அவருடைய முயற்சியிலே அவரால் சூரியனை விழுங்க முடியாமல் போனாலும் அந்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த முயற்சி, அதாவது என்ன பர்பஸ்க்காக அவர் போனாரோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகலனா கூட அவருக்கு தேவையான அத்தனை விஷயங்களும், புத்திர் பலமாகட்டும், உடல் பலமாகட்டும், யசோபலமாகட்டும், சிரஞ்சீவி தன்மையாகட்டும், எங்கும் செல்லக்கூடிய ஒரு திறனாகட்டும், இத்தனை சக்திகளும் இத்தனை வரங்களையும் ஆஞ்சநேய சுவாமி பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அந்த ஒரு முயற்சியின் காரணமாகத்தானே. இக்கால குழந்தைகளுக்கு இதன் மூலமாக சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், நீங்கள் முயற்சித்து கொண்டே இருங்கள். உங்களுடைய கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், லட்சியம் என்பது உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நீங்கள் பயணித்து கொண்டே இருக்கும் பொழுதே கண்டிப்பாக அதற்குரிய பலனை நிச்சயமாக அடைவீர்கள் என்கின்ற
அந்த அடிப்படை தாத்பரியத்தை இந்த கதையின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இது போக ஆஞ்சநேய சுவாமிக்கு அந்த ராகுவும் வரத்தினை கொடுத்தாராம். ஏன்னா ராகு அவரை விழுங்க போனார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நேரத்திலே ராகு என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்குரிய தானியமாகிய அந்த உளுந்திலே செய்யப்பட்ட பக்ஷணங்களை எவர் ஒருவர் உங்களுக்கு நைவேத்தியம் செய்கிறாரோ அவரை நான் பீடிக்க மாட்டேன், என்னால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் நீங்கும் சொன்னாலாம். அதனால தான் இந்த உளுந்திலே தயாரிக்கப்பட்ட உளுந்த வடை ஆஞ்சநேய சுவாமிக்கு நம்ம வடமாலையாக போடுறோம். இன்னும் நார்த் இந்தியாலாம் பார்த்தோம்னா அந்த உளுந்திலே செய்யப்பட்ட பக்ஷணமாகிய, அதாவது இந்த ஜாங்கிரின்னு சொல்கிறா இல்லையா, அந்த ஜாங்கிரி மாலையை கூட ஆஞ்சநேய சுவாமிக்கு அணிவித்து வழிபடுவார்கள். இது எதுக்குன்னு சொன்னால் ராகு பிரீத்திக்காக அப்படின்னு வர்றது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம் என்பது முயற்சி திருவினையாக்கும் என்பதே. அதனால தான் நம்ம ஏதோ ஒரு ஒர்க்கில் ரீச் பண்ணணும், ஏதோ ஒன்றில் ஜெயிக்கணும்னு சொன்னால் அஸ்ட்ராலஜர் எளிமையான பரிகாரம் என்ன சொல்லுவார்னு பார்த்தோம்னா, போய் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடு. ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டால் உனக்கு நிச்சயமாக நீ எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றி என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.